இந்த ஸ்கூலோட பணியிலேருந்து இதே தலைவர் இருந்தாலும் நம்ம பணி தொடரும் கிராமங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போனால் தான் இடம் வந்து சொந்த ஒரு வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிக்கும்போது செகண்ட் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைப்ரரி ஆட்டோமேஷன் கோபால் லாங்குவேஜ் அங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து இங்கே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணான் என் கிளாஸ்மேட் தான் பிஎஸ்சியில் வந்துட்டான் நான் எம்எஸ்சி போயிட்டேன் அவன் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எடுத்து இந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணான் எங்கள் ப்ரொஃபஸர் தான் அனுப்பி விட்டார் கிராமத்தில் தான் போய் அந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டார் அப்போ தான் கிராமத்தில் என்னுடைய காலம் எடுத்து வைக்கிறோம் அது முடிஞ்ச உடனே அவன் ஆட்டோபடி ஆர்இசி போனான் ஆர்இசி போனோன்னா ஸ்கூலில் சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாரோ அவரை ட்ரைனிங் பண்ணிட்டு போவாங்க அப்போ கம்ப்யூட்டர் ஆளே கிடையாது 86 தான் அப்போ நான் இந்த ஸ்கூல்லே கம்ப்யூட்டர் சென்டர் இருந்தாங்க அதில் ஜாயின் பண்ணி நான் படித்தேன் 1900 1987 அந்த பையன் தான் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ அஃபிஷியலாக போயிருந்தோம்ல சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்ல 1000 பண்ண முடியும் பையன் சொல்லி ட்ரைனிங் கொடுத்து பேசிக்காக நமக்கு ப்ரோக்ராம் 2 லாங்குவேஜ் தான் இப்போ 2 லாங்குவேஜ் சிம்பிளான லாங்குவேஜ் அதுதான் அப்போ 20 ஓடிச்சு அதை படித்து கற்றுக்கிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு நுழைஞ்சேன் 1987 எம்எஸ்சி முடித்தவொடனே ரிசல்ட்டே வரல ஸ்கூலுக்கு வந்துட்டான் கூட்டா பரவாயில்ல அப்படி தான் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஆலை பைசா இருந்தவொடனே அவர் 3687 நான் ஸ்கூலுக்கு வந்தேன் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா தான் எம்எஸ்சி படித்தேன் பிஎட் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து தான் நான் எல்லாத்தையும் படித்தேன் 6 டிகிரி ஸ்கூலுக்கு வந்து நான் படித்தேன் படிக்கிற ஆர்வம் நிறைய படிக்கிறேன் ப்ரோஸ் தான் ரோல் மாட்டேன் ப்ரோஸ் அப்படி தான் நிறையா படிச்சிருப்பாரு அதை பார்த்தோன்னா எனக்கு அது படிக்கணும்னு ஆசை வரும் நிறையா படிக்கணும் சம்மந்தப்பட்ட தான் படிக்கணும் அன்ரிலேட்டடாக படிக்கக்கூடாது நம்ம ஃபீல்ட்லேயே நிறையா படிக்கணும்னு நினச்சி சொல்லுவோம் அதான் எனக்கு கை கொடுத்துச்சு இன்சென்ட்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு மேத்ஸுக்கு தான் போனேன் அப்புறம் மேத்ஸை ரொம்ப பிடிக்கிட்டாங்க அப்போ தான் லைனை மாற்றிக்கிட்டேன் அப்புறம் கம்ப்யூட்டர் லைனை மாற்றிக்கிட்டு அப்போ ஒரே சொல்ல முடியுது இல்லைன்னா வேறு எதுவும் போயிருந்துக்கலாம் நிறைய வாய்ப்பு வந்துச்சு 1929 பிடிஎஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துச்சு டைரெக்டாக வந்துச்சு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அப்போலாம் அப்படியே அதர் டிஸ்ட்ரிக்ட் தூக்கி போடுவாங்க நம்ம எங்கே போகிறது வர சொல்லி தான் இதே நல்லா ஸ்கூல் அமைதியாக இருந்துச்சு நல்லா இருக்குது அதான் பிடிச்சிருக்கு அந்த ஸ்கூலு நான் எதிர்பார்த்த வேலையே டீச்சிங் வேலை தான் சின்ன பிள்ளைலேருந்து திருச்சிராமன் நினச்சிட்டு அந்த அறிவு கிடைச்சிது அதனால தான் எனக்கு இந்த டீச்சிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்தது காரணம் எடுத்த வேலையை நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் நம்ம நம்பி வந்த பிள்ளைங்களுக்கு நல்லா செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் நிறையா கற்றுக்கணும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கணும்னு நான் ஆரிஸில் போய் கைக்கு கிளாஸ் எடுத்தேன் ஆரிஸில் அதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்புறம் பேங்க் ஸ்டாஃப்லாம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்போ வந்து 1990 எல்லாம் பேங்க்கில் கம்ப்யூட்டர் போன போகிறோம் எல்லாம் ஸ்டாஃப் கம்ப்யூட்டர் தெரியாமல் உங்களுக்கு போஸ்டிங் கிடையாதுட்டாங்க தனியாகலாம் கிளாஸ் ஆரிஸில் அப்போ தனியாக கிளாஸ் முடிச்சுட்டு ஆரிஸு போவோம் போயிட்டு அவங்க கிளாஸ் இருப்பேன் அங்கேயே தங்கிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கிளாஸ் இருப்பேன் ஏன்னா அந்த பேங்க் ஸ்டாஃப்லாம் ஃபுல்லாக லீவில் முடியும் 3:30 மணிக்கு எக்ஸாம் முடியாது பேங்க் முடிச்சுட்டு நல்லா இருக்கும் அதெல்லாம் ஓடி இருந்துச்சு நிறையா கற்றுக்கிட்டேன் ஆரிஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் நிறையா நடத்துவாங்க அதெல்லாம் உட்காந்துக்குவோம் என் ஃப்ரெண்டு தான் அங்கே கம்ப்யூட்டர் சப்போர்ட் குரூப் கோஆர்டினேட்டர் என் கிளாஸ் மட்டும் தான் அதை போட்டாங்க இன்னும் கிளாஸ் லேபில் ஹெல்ப் பண்ணி போய் நடத்துறத விட லேபில் ஹெல்ப் பண்ணுறத நிறைய நாலேஜ் என்ன யாராவது ஈஸியாக கற்றுப்பிக்கலாம் அது மாதிரி நிறையா கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு அதே போல் படிக்கிறது நிறையா வாய்ப்பு கிடைச்சிச்சு வாய்ப்பு நம்ம தான் தேடி வாய்ப்பு தேடி வராது நல்லா படிக்குது நிறையா படிச்சுக்கணும் நம்ம சப்ஜெக்ட் தரவாக இருந்தால் தான் நம்ம கிளாஸுக்கு போகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஜெக்ட் தரவாக கிளாஸ் இருப்பாங்க சொதப்போம் கிளாஸ் நல்லா நான் அந்த ஒரு குறிப்பிட்ட சாப்பிட்டு நல்லா இருக்குங்களா அப்படி பாருங்க வீடியோ நடத்தலாம் மணிக்கணக்கில் நடத்த முடியும் பாரு எந்த சாப்பிட்டு இப்போ டஃப்பாக தான் நடத்த மாட்டோம் பரவாயில்ல வந்துடும் இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிச்சுட்டு தரம் கற்றுக்கிட்டு பசங்களுக்காக இப்போ ஏரியா நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படலாம்னா பேரண்ட்டை பார்த்தா மேலே போட்டு அடிக்கணும் பேரண்ட்டை பார்த்து நம்ம அப்படியே போய்ட்டு அவ்வளோ கஷ்டப்படாமல் இருக்கலாம் பேரண்ட்டை பார்த்தா நம்ம அடுத்து அந்த மாதிரி நம்ம விட்டு வச்சிருக்கோம் அன்றைக்கே வெளில போயிருக்கோம் அதனால் பேரண்டோட அளவு தெரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க அப்படி தான் இருக்கணும் க்ளோஸ் பண்ண மோசமாக தான் இருக்கணும் நிறைய சேலஞ்சு தான் நம்ம கொடுக்குறாங்க அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அந்த வேலையை பார்த்தா ஆகும் கவர்மெண்ட் அதெல்லாம் சொல்லாது பேரண்ட் சரி பிள்ளைங்க சரியில்லை பேரண்ட் சரியில்லை கவர்மெண்ட் தெரியாது அதுதான் நீங்கள் இருக்கீங்க சரி பண்ணது தான் நம்ம போட்டுருக்கு நீங்கள் நம்மளுடைய மணியும் அதுதான் நல்லா சப்ஜெக்ட் நாலேஜை கிரியேட் பண்ணிக்கணும் நம்மளுக்கும் கிடையாது நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம நல்லா படிச்சோம் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் தேவையில்லை ஒரு ஹெச்எம் தேவையில்லை ஒரு பிடி சார் அதெல்லாம் கிடையாது நம்ம பேச நம்ம எடுத்து வந்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நடக்கணும் அதான் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக கொடுத்தாலும் கரெக்டாக பார்ப்பேன் நான் வந்து சார் வந்து 7வது ஹெச்எம் 7 ஹெச்எம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம்
எல்லா எச்சமும் நான் எச்சம் வச்சு நடத்த மாட்டேன். என் படிப்பு என் வேலை அவ்வளோதான். இந்த எச்சம் ஒரு வேலை அந்த எச்சம் ஒரு வேலை பண்ணாமல் பார்த்தது கிடையாது. எனக்கு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு தெரியும். இவனை நல்லா பண்ணுறான் அவ்வளோ. அவன் தான் இன்றைக்கும் பேசலாம் பாரு. இங்கே போனாலும் நிற்கிறான். நம்மளுக்காக ஒரு தப்பு சிக்க கொடுத்து வரானால எதுக்கு வரான்? என்னோட வாழ்க்கை கிடைச்சியும் ஒரு பையன் ஸ்டூடெண்ட் வரான். இதுக்காக மீட்டிங்காக ஒருத்தன் வரானா பார்த்துங்க. ஏன்னா என்னால் தலையில் வந்து நிற்கிறான். அதை நினச்சி பார்த்து இல்லை சார் நான் வந்து ஆகணும். நீங்கள் போட்டிங்க டிக்கெட் போட்டுங்க அதான் நம்மளுக்கு பெருமை வரும். அந்த ரெகக்னேஷனு ஸ்டூடெண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸ் தான், ஊர் மக்கள் தான். அதனால தான் இருக்குங்க. அதுமாரி நல்லா ஆர்வம் பண்ணுங்க. ஸ்கூலில் அந்த டியூட்டி தான் பண்ணுறோம்னா அதெல்லாம் கணக்கு பார்க்க அப்படிலாம் கட்டக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாதான் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் கணக்கு பார்த்துருக்கீங்க. அப்போ செய்யக்கூடாது. நம்ம டியூட்டி சொந்த வேலையா இப்போ ஸ்கூல் ஒர்க்கு பசங்களுக்காக செய்கிறோம். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. அதை விட்டு ஒரு தன்மை வேணும். நான்லாம் வந்த புதுசில் 32 பேர் போடுவாங்க. வீடு கொடுத்தாரு அந்த புதுசில் 32 பேர் கிளாஸ் இருக்குது. அதை தவிர ஆக்டிங் ஒர்க் போடுவார். சிரிச்சுக்கிட்டே போவான். சமதாலாம் கிளாஸ் போடும்போது நான் என்ன செய்வேன்? மேத்ஸ் பேர் கொடுத்தாரு. 6வது 7வது அப்படி நம்மளால் முடிஞ்சால் ஒரு பேசிக் சொல்லி கொடுக்குறேன். அதான் நல்ல ஒரு பசங்க இருக்குது. அதெல்லாம் நார்மலாக பார்க்கக்கூடாது. தலையில் பாடம் நடத்துறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் பழகக்கூடாது. இதான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் நல்லா உடம்பு கொடுத்துருக்கோன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இயன்ற வரைக்கும் ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு சர்வீஸ் தான் பணி. அது நான் நிறைய பேர் சொன்னாலும் கருக்காக இருந்து சொன்னாலும் டக்கு பேர் போனோம் யாருக்கும் முடியும். ஏன்னா எனக்கு வந்து பஞ்சுவாட்டி எதிர்பார்ப்பேன், சின்சியாரிட்டி எதிர்பார்ப்பேன். அது கொஞ்சம் தருமாச்சுனா நான் தங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். ஸ்கிட்லேயே எனக்கு தான் வரும். ரொம்ப லேட்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். ஸ்கூலில் போய் கேட்டு கொடுக்கலாம் போகணும். அது பார்த்து இல்லாமல் உங்கள் பள்ளியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதான் முக்கியம். ஏன்னா பசங்களுக்காக கொஞ்சம் கிளாஸ்லாம் இருக்க முடியாது. அப்படியே பட்டு மனம் போயிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஐயா முடிச்ச வேலைக்கு நன்றியாக இருக்கணும்னாக்க உண்மையாக உழைக்கணும். நான் வந்து ஐயா எப்போ பார்த்தேன் 1990 பார்த்தேன். டீச்சருக்கு வேலை கேட்போம். போய் பார்த்து என்னன்னு நான் ஒரு 3 வருஷமாக அதை சம்பளம் நம்ம வேலை பண்ணேன். 3 வருஷமாக அதுக்கே ரசி பண்ணாரு. கையில் ஒரு 21 கொடுத்தாரு. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகும். இப்போ வீக்கே சார் கண்ணன் சாப்பிட்டு சொன்னேன். எதிர்க்க கொடுத்த லெமன் கொடுத்தாருல சக்ஸஸ் போட்டு பண்ணார். மறுநாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு டீச்சர். மறுநாள் போய் ஐயா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. நல்லா அப்போ 91 போய் பார்த்தது தான். இதுக்கப்புறம் ஐயா நான் பார்க்கல. இங்கே வந்தால் பார்த்துக்கலாம். எதுக்காக ஐயா போய் டெய்லி பார்க்கறதால கிடையாது. ஐயா சொன்ன வேலையை நம்ம உள்ள செஞ்சாலே ஐயா பார்த்தது. ஐயா செஞ்ச மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் நன்றிக்கலாம். ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கலாங்க. ஐயாவுக்கு வந்து ஒரு நன்றியாக இருக்குனாக்கா எல்லாமே எதிர்பாராத வேலை நடந்துங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஸ்கூலில் வந்த பிள்ளைங்க நல்லா நடத்திக்கிற மாதிரி எல்லாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். எல்லா வளமும் பெறணும். ஒரு மனிதருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வளமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.